திரு புகழேந்தி, இன்றைய சந்திப்பில் எடப்பாடியினுடைய கை தான் ஓங்கி இருந்திருக்கா? இன்னொன்று, கூட்டணிக்குள்ளேயே வர முடியாதுன்னு சொன்ன இடத்துக்கு கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான அந்த நகர்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கா? குட் ஈவினிங் டு உலகெல்லாம் வாழும் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இங்கே சீட் ஷேரிங் பண்ணி அதை முடிவு செய்ய வந்தாரு. இப்ப நீங்க எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க பார்க்கிறோம். வாங்க வந்தாரா அல்லது ஒப்புதல் வாங்க வந்தாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீட்டை கேட்டு வாங்குவது என்பது வேறு தமிழ். ஒப்புதல் நாங்க தயாரித்து விட்டோம், இது பட்டியல், இதுக்கெல்லாம் நீங்க ஒத்து போங்க அப்படின்னு சொல்றது இன்னொன்னு. ஆகவே ஒப்புதல் வாங்க வந்தாரான்னு தெரியாமலேயே எடப்பாடி கை ஓங்கி இருக்கிறது, வீங்கி இருக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆகவே உள்ள நடந்தது என்னன்னே தெரியாது. வெளியில வந்து சொல்றாங்களே, நாங்க சீட்டை பத்தி எல்லாம் பேசல, நாங்க வந்து கள நிலவரம், டிசம்பர் பனி இல்லாத மார்கழியாம், படை இல்லாத மன்னவனாம், இனிப்பில்லாத முக்கணியாம் அப்படின்னு அதை பத்தி பேசுறதுக்காக வந்தோம். அத போன்லயே பேசிருக்கலாமே, எதுக்கு இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசணும்? இத பேசுறதுக்கு ஐயா நாங்க முடிவு பண்ணிட்டோம். பிஜேபிக்கு இவ்வளோ, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுக்கு இவ்வளோ, உங்களை சார்ந்து எங்களோட அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம நாங்க 10-12 சீட்டை கொடுக்கறது கமிட் பண்ணிட்டோம், அதை எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு சீட் ஷேரிங் பேசுறதுக்கு தான் வந்தாங்களே தவிர, இவங்க ஆந்திராவில கோங்கூராவும் தமிழ்நாட்டுல சூப்பர் இட்லி கிடைக்குதுங்கிறதுக்கெல்லாம் வரல. ஆகவே இது நடந்தது உண்மை. இதை தொலைக்காட்சிகள் போட்டுக் கொண்டிருப்பது உண்மை. அதை மறுக்கிறார்கள். ஏன்னா அடுத்த 2 பார்ட்னர்கிட்ட போய் கேட்டு அவங்க ஒப்புதலை வாங்கணும். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பம்பரை சொல்லி விட்டீங்கன்னா நல்லா சொல்லும், நல்லா இருக்கும், அட்டகாசமா. நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க சின்ன வயசுல தமிழ். அப்புறமா அது சொல்லிட்டு தொப்புடு ஒரே இடத்துல தான் விழும். அது அந்தாட்டையும் போக விழுந்து அங்கே நிற்கும். அந்த இடம் தான் பிஜேபி. ஆகவே அவர் பிஜேபி விட்டு வரமாட்டாரு. சரி, இன்னொருத்தர் டயலாக் எல்லாம் பேசுறாரு. அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு நமக்கு தெரியாது. இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியவே மாட்டேங்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எந்த காரணத்தை கொண்டோம் அப்படின்னு அவர் நிக்கிறார் ஸ்டாண்டா. இப்ப வந்து நயினார் சொல்றாரு, இல்ல அவங்கள பத்தி பேசலன்னு. ஊடகங்கள் பூரா சொல்லுது, இல்ல அவங்கள பத்தி பேசியாச்சு, அவருக்கு 6 சீட்டு, இவருக்கு 3 சீட்டு, அவருக்கு 3 சீட்டு, 2 சீட்டுன்னு இந்த ஊடகங்கள் கணிப்பு. ஆகவே எல்லாவற்றையும் கலந்து பேசிதான் முடிவெடுத்திருக்க வேண்டும். இல்ல, ஊடகங்கள் கணிப்பு சொல்லல, அங்க இருந்து வரக்கூடிய தகவல்களை சொல்றோம். அது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலனாலும் இந்த பேச்சுவார்த்தையில் நடந்த நமக்கு இருக்கிற சோர்ஸ்ல கிடைக்கக்கூடிய தகவல்களை தான் இன்னைக்கு நேயர்களுக்கோ உங்களுக்கோ நம்ம கொடுக்கிறோம். கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா அப்சர்வர்ஸ் விட்டுட்டு 2 மத்திய அமைச்சர்கள் இங்க வந்திருக்காங்க. சரி, சோ தேர்ஃபோர் அவங்க வந்து நிச்சயமா இந்த கூட்டணி பத்தி தான் பேச வந்திருக்கணும். இந்த அப்சர்வர்ஸ்க்கு இன்னும் யார் இருந்தாங்க கூடன்னு தெரியல. சரி, பட் இதுக்கு நடுவுல இவரை ஒற்றுக்கொள்வார்களா ஓபிஎஸ் என்பது தெரியாது. ஆனா டெல்லி போனப்ப தமிழ் 10 சீட்டோ 12 சீட்டோ பிரிச்சு கொடுத்துறோம், நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல, இன்னைக்கு என்ன பேசப்பட்டிருக்குன்னு வந்த தகவல் என்னன்னா, ஓபிஎஸ் டிடிவி வந்து நாங்க பாத்துக்கிறோம், நாங்க உள் ஒதுக்கீடா சீட்டை ஒதுக்கிறோம், அவங்கள பத்தி நீங்க பேச வேணாம், எலெக்ஷனுக்குள்ள ஒரே ஒரு மேடையில மட்டும் பொதுக்கூட்டத்துல எல்லாரும் ஓரணியில உட்கார்ற மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டதாகவும், மற்றவர்களுக்கு இப்ப தேமுதிக பாமகவுக்கு நாங்க சீட்டு ஒதுக்கி கொடுத்துறோம், நாங்க வந்து அவங்களுக்கான பிரச்சாரம் எல்லாம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் பேசப்பட்டிருக்கிறதான தகவல்களும் வருது. ஏன் இதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? ஏன் இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்க? 100% தேமுதிக ஒத்து வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்காம ஏமாத்தி நிறுத்திருக்காங்க. அந்த டீல் போய்கிட்டு இருக்கு. ஆகவே அந்நியார் ஒத்து வர மாட்டாங்க, அதை கரெக்டா கொடுத்தாதான் ஒத்து வருவாங்க. ஆகவே பாமக 2ஆ பிளவுபட்டு நிக்குது. பாமக தொண்டர்கள் அப்பாவுக்கு ஓட்டு போடுறதா பிள்ளைக்கு ஓட்டு போடுறதான்றத குழப்பத்தில் இருக்கிறார்கள். இது இப்ப பிரச்சனையே இல்ல. சரி, ஆனா இந்த ஏடிஎம்கே உள்ளே இருக்க ஓபிஎஸ், இன்னொருத்தர் சொன்னீங்களா அவரு, இவங்க எல்லாம் ரெடி இந்த பேச்சு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ரெடி தமிழ். ஆகவே அவங்க அதையெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்க. இல்ல, அதுதான் நானும் சொல்ல வரேன்னா, இல்ல நான் இப்ப அல்டிமேட்டா என்ன சொல்ல வரேன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு வலிமையான கூட்டணி, ஏறக்குறைய ஒரு ஓரளவு மெகா கூட்டணி அப்படிங்கிறது இந்த இடத்துல உறுதி ஆயிருச்சா? எடப்பாடி பழனிசாமி கை ஓங்கி இருக்கான்னு நான் கேட்கிறேன்.
ஒண்ணும் இல்ல சார். இங்க எந்த கூட்டணி? இதே பிஜேபியோட தானே பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. இல்லங்க, வேற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன்னு சொன்னவர் இன்னைக்கு உள்ள வர்றதா ஏறக்குறைய உறுதின்னு சொல்றாங்க. போன வாரம் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டின்னு ரொம்ப உறுதியா சொன்ன டிடிவி தினகரன் கடந்த ஒரு வாரமா அந்த விமர்சனத்தின் வீரியத்தை குறைச்சுக்கிட்டாரு. செல்வி ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எந்த விஜயை அவரை வாயார வானலாவ புகழ்ந்து பேசினாரோ அந்த விஜய் தூய சக்தின்னு சொல்லும் போது காலையில சட்டை போடும்போது நல்ல சூப்பரா இருக்கும், வெளுப்பா இருக்கும், சாயங்காலம் பார்த்தா தான் தெரியும் அது புது சட்டையா இல்லை ஏற்கனவே புழங்கின சட்டையா அப்படின்னு. இது விஜய் குறித்து டிடிவி தினகரன் 2 நாளைக்கு முன்னாடி வச்ச விமர்சனம். இப்ப இதையெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு வடிவம் உங்களுக்கு கிடைக்கலையா? இல்ல கிடைக்கல. எப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ராக் சேஞ்ச், தமிழ்கிட்ட இருந்த ட்ராக் சேஞ்ச் ஆகுது. என்னன்னா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொன்னது புகழேந்தி முதல்ல. அது முதல்ல பாளையங்குறிச்சியில உட்கார்ந்து தான் சொன்னேன். அதேதான் அவர் சொல்லிட்டு இருந்தார். நீங்க சொல்றது அடிக்கடி சொன்னது உண்மை. ரைட். அவர் சொல்றது அப்படி சொன்னவர் ஏன் நிலை மாறுறாருன்னு கேக்குறேன் நானு. சார் அவர் தான் வந்து சொன்னார் 234 தொகுதியிலும் போய் அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்ய தயார். அப்புறம் அவர் தான் சொல்றார் இவருடைய தலைமை இருக்க வரைக்கும் ஏத்துக்க முடியாது, இவர் ஒரு துரோகி, துரோகம் செய்தவர், இவரை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு வசைப்பாடினார். இப்ப அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் சேர வேண்டும்ன்றாரு. இங்க அதிமுக தொண்டர்கள் நாளுக்கு நாள் டெய்லி அங்க தாவேகாவுக்கு போறதா திமுகவுக்கு போறதா பிரிஞ்சு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்தி இப்படிதான் இருக்கு கட்சி. ஆகவே இவர்கள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் சரி, இவங்க பேசிக்கிட்டாலும் சரி, அதுல எந்தவித பயனும் இல்லை. இங்க ஹீரோ இல்லை. இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு? இது ஹீரோ பேச்சுவார்த்தையில இல்ல. எங்க தப்பு பண்றாங்க பிஜேபின்னா, கொஞ்சம் வளர்ச்சிக்கு காரணமா இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை காணோம். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவரால்தான் அந்த கட்சி வளர்ந்தது, எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தவறுகளை செய்கிறது. ஆகவே அந்த கட்சிக்கு ஏதோ பெரிய ஓட்டு இருக்க மாதிரி, அந்த ஓட்டு வங்கியில ஏதோ 15 சீட்டு வந்துடுற மாதிரி, அங்கிருந்து 2-3 சென்ட்ரல் மினிஸ்டர் அனுப்பிச்சு உட்கார்ந்து பேசுற மாதிரி ஒரு மாயையை ஏற்படுத்துகிறார்களே தவிர தேமுதிகவில் இருந்து எங்கே சொன்னார்கள்? நீங்க சொல்லி பார்ப்போம். வேற கட்சியில இருந்து எந்த கட்சி வருவதற்கு தயாராகி இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படியே இருக்கிறது. அதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நான் தாவேகா திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சாதாரணமா எடை போட முடியாது. தாவேகா ஸ்டாண்ட் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு, ஏகப்பட்ட கூட்டம் வருது. அதனாலதான் தாவேகா திமுகன்ற ஒரு பியூஷ் கோயல் கூட இன்னைக்கு விஜய் ஸ்பாயிலர்னு சொன்னதான செய்திகளும் வந்திருக்கு. கம்ப்ளீட்டாவே இக்னோர் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? எனக்கு பாமக மேல வருத்தம்லாம் இல்ல. சரி, அந்த பாமகன்ற கட்சி முளையாங்க சிங்கும் அகிலேஷுக்கும் ஏற்பட்ட கதிதான் இங்க. அப்பாவும் பிள்ளையும் சண்டை பண்ணிக்கிட்டு அந்த தொண்டர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். சரி, அது ஒரு கட்சியா இப்ப கருதி அது கூட்டணியில சீட்டு கொடுக்குறாங்கன்னா அது அதை விட பெரிய குழப்பமும் தவறும் எதுவுமே இருக்க முடியாது. ஆகவே இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கட்சியும் ஆதரிக்கவில்லை, எந்த கட்சியும் முன்வரவில்லை, சேரவே முடியாதுன்னு நீங்க சொன்னீங்களே, கூட்டணியில வரவே மாட்டோம் பிஜேபி இல்லைன்னு சொன்ன, கூட்டணியில மாட்டிக்கிட்டாரு. ஒப்புதல் வாங்க மாத்திரமே இப்பொழுது மத்திய அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து பியூல் கோஷம் ஒப்புதல் வாங்குறதுக்கு முன்னாடி வேலுமணி போயிருந்தாரு, டெல்லிக்கு பார்த்துட்டு வந்தாரு, அழைத்து வந்திருக்கிறார். இவ்வளவு சீட் இவ்வளவு சீட் இவ்வளவு சீட்டுன்னு உத்தரவு இடுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. ஓகே, அதை கொடுக்கின்ற இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லை. இதை சொல்லும் போது சிரிப்பா வரும் யாருக்காவது. இன்னொரு தமாஷ் கூட இருக்கு. என்னடா புகழேந்தி பெரிய கட்சி அதிமுக ஒண்ணு பேசாத, பைட்டா பிளீஸ், நான் இதுதான் கூட்டணி பாரு. ஆமா சார், ஒத்துக்கிறோம் சார். இப்ப இவ்வளவுதான் சீட்டு கொடுக்க முடியும். ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா எடப்பாடி பழனிசாமியை? 2019லயும் 5 சீட்டு தான் கொடுத்தாரு, 2021லயும் அடிமையா இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, 20 சீட்டு தான் கொடுத்தாரு. இப்ப மட்டும் 23 சீட்டுனா மட்டும் உங்களுக்கு நம்ப முடியல, அதே அவர் கொடுக்குற சீட்டை வாங்கிப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அந்த ட்ராக் ரெக்கார்டே எடப்பாடி கிட்ட இல்லையே. அப்படி 4 இடத்துல ஜெயிச்சாங்க தமிழ், மறந்துடாதீங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல கமலஹாசன் போய் கோயம்புத்தூர்ல நின்று மயூரா ஜெயக்குமார் ஜெயிக்க வேண்டியது ஒரு 1000 சொச்ச ஓட்டுல. ரைட் ரைட், ஆமா 4 ஜெயிச்சாங்க. அதனால ஓட்ட பிரிச்சதால அங்க அவங்க வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்க. சரி, அதே மாதிரி 2 இடத்துல இவர் நயினார் நாகேந்திரன் அதிமுகவினுடைய குழந்தை பருவத்திலிருந்து அதிமுக காரரு,
அம்மாவால முன்னாள் அமைச்சர் ஏடிஎம்கே ஓட்ஸ் இருந்தது பண்ணையாருக்கு, அவர் ஜெயிச்சு வந்தார். இப்படிதான் 4 சீட்டு வந்தது. சரி ஒரு சீட்டு தனியா நின்று ஜெயிச்சு வராது. சரி வரேன் திருப்புகழேந்தி. அந்த கட்சியோட என்ன பேச்சுவார்த்தை ரைட் எனக்கு சொல்லுங்க. வரேன் என்ன பேச்சுவார்த்தை? மற்ற விருந்தினர் கருத்து வாங்கிட்டு வரேன் புகழேந்தி. வாக்குகளே இல்லாத கட்சியோட பேச்சுவார்த்தையா?